வணக்கம் நண்பர்களே. உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா களை கட்டி இருக்கிற நிலையில ரசிகர்கள் மத்தியில ஒரு புதிய விவாதம் கிளம்பி இருக்கு. FIFA கொண்டு வந்துள்ள புதிய ஹைட்ரேஷன் பிரேக் முறைக்கு ரசிகர்கள் ஏன் இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? இத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கால்பந்து அப்படினாலே அந்த விறுவிறுப்பு தான். ஆட்டத்தோட நடுவுல இந்த 3 நிமிஷம் பிரேக் விடுறது அந்த வேகத்தை அப்படியே குறைக்குது. விளையாடுற வீரர்களுக்கும் சரி, பார்க்கிற நமக்கும் சரி, இது ஒரு பெரிய மூட் அவுட்டா இருக்கு. ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வீரர்களோட நலனுக்காக விடப்படுற பிரேக் இல்ல, மாறாக இடையில அதிக விளம்பரங்களை ஒளிபரப்ப FIFA பண்ற தந்திரம்னு வெளிப்படையாவே குற்றம் சாட்டுறாங்க. வெப்பம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல இத கொண்டு வந்தா ஓகே, ஆனா தட்பவெப்பநிலை மிதமா இருக்கிற நகரங்கள்ல கூட இந்த பிரேக்க கொடுக்கிறது விளையாட்டுல தேவையில்லாத தலையீடுன்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பாருங்க. பாஸ்டன்ல நடந்த நார்வே ஈராக் மேட்ச்ல ஈராக் அணி ரொம்ப ஃபார்ம்ல விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பிரேக்குக்கு அப்புறம் அவங்க ரிதம் தவறி கோல் விட்டுட்டாங்க. ஒரு ஆட்டத்தோட போக்கையே இந்த இடைவேளை மாத்துது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். சுருக்கமா சொல்லணும்னா, FIFA இத கொண்டு வந்தது வீரர்களுக்காகவா அல்லது விளம்பர வருமானத்துக்காகவா? இந்த இடைவேளை முறை கால்பந்தின் சுவாரஸ்யத்தை கெடுக்குதா? இத பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உலக கோப்பையோட அனைத்து போட்டிகளையும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்க ZEE5 ஆப்போட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.